Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம healthy meals தமிழ்ல பார்க்க போறது breakfast dinner ரெண்டுக்குமே ஏத்த ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. சப்பாத்தி எப்பவுமே சாப்பிட்டு போர் அடிக்குதுங்கும்போது இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான சப்பாத்தி செய்யற அதே டைமே எடுக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாவும் செய்யக்கூடிய ஒரு வெரைட்டியான ரெசிபி வேற ஒண்ணும் இல்லைங்க. கோகோனட் பத்திரி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எம்மியாக இருக்கும். சப்பாத்தி செய்கிற அதே டைம் தாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் ஒரு தடவையாவது நம்மளோட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க. அப்பதான் இனிமேல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்டும் வரும். ஸோ இப்போ நம்ம ரொம்பவே யம்மியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோகோனட் பத்திரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இங்கே 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உப்பு போட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. நான் இங்கே எடுத்துருக்கிற பச்சரிசி மாவு நல்லா வறுத்த பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி மாவு தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் நான் இங்கே 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தாங்க தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 3 கப் தண்ணி நான் இங்கே டோட்டலாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே போல் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவெல்லாம் தண்ணியில் போட்ட பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தாங்க நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி தண்ணி சீக்கிரமாக வற்றிடும். அதே சமயம் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் தண்ணியை நல்லா கொதிக்க விட்ட பிறகு அரிசி மாவை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இங்கே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே தாங்க நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணின பிறகு 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் போட்டிருக்கேங்க. நான் 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம இந்த பத்திரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் புதுசாக செய்கிறவங்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு போட்டால் போதும்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த அரிசி மாவை போடுறதுக்கு முன்னாடியே இந்த துருவின தேங்காவையும் போட்ட பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ பாருங்கள், நல்லா நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு செட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்கணுங்க. இதை லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம கையை வச்சு நல்லா குழைக்க ஆரம்பிச்சிடணும். இந்த அரிசி மாவை குழைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நெய் ஊற்றி செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னாக்கா எண்ணெய் கூட நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் கூட கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதே போல் குழைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சப்போஸ் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, உங்களுக்கு இதுமாதிரி லைட்டாக சூடாக இருக்கும்போது குழைக்க முடியல அப்படின்னாக்கா கையை தண்ணியில் முக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி குழைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா இதே போல் சப்பாத்தி மாதிரி குழைச்சி எடுத்துடணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா இந்த அளவுக்கு குழைச்ச பிறகு சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக நம்ம மூடி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதே அளவுக்கு இதே போல் மாவை உருட்டி எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இங்கே சப்பாத்தி கல் மேலே கொஞ்சமாக அரிசி மாவு தாங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நம்ம சேம் சப்பாத்தியை நம்ம எந்த மாதிரி பருத்துவோமோ அதே போல் கொஞ்சம் கனமாக பருத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக சப்பாத்தி பருத்துற மாதிரி ரொம்ப லேசாக பருத்திட வேண்டாம். லைட்டாக திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நான் ரொம்ப லேசாலாம் பருத்தலை. இப்போது இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நிர்பந்தம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஃபோட்டோக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ பருத்தின மாதிரி அப்படியே சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அதே போல் ஒரு மீடியம் திக்லேயும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது தாங்க நல்ல ஃபுல்கா மாதிரி பொங்கி வரும். இதே போல் நான் எல்லா மாவையும் பருத்தி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு ஓவனாக சுட்டு எடுத்துடலாம்.
நான் மூடி வச்சு எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கங்காட்டிக்கு தாங்க இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. நான் வீடியோக்காக மட்டும்தாங்க இந்த மாதிரி மூடி வச்சு கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கூட அந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கல்லை நல்லா சூடான பிறகு இதே போல் சப்பாத்தி கல்லில் போட்டு லைட்டாக இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து திருப்பி விட்டு தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாங்க. லைட்டாக இந்த மாதிரி நமக்கு ப்ரெஸ் பண்ணும்போதே பாருங்கள் ஃபுல்கா மாதிரி வருது. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நல்லா பாருங்கள் நம்மளோட பத்திரி நல்லா ஃபுல்கா மாதிரி பொங்கி வருது. லைட்டாக இதே போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும். இவ்வளோதாங்க. ஒரு 4 நிமிஷத்துலேயே நம்மளோட கோகோனட் பத்திரி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பண்ணுற அதே டைம் தாங்க இந்த வெரைட்டியான கோகோனட் பத்திரி செய்கிறதுக்கும் எடுக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த கோகோனட் பத்திரியோட ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியும் விடுங்க. அதே போல் இந்த கோகோனட் பத்திரியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை. இந்த கோகோனட் பத்திரி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. பாருங்கள் நம்ம ஃபோல்ட் பண்ணாலும் கட்டாகி விழாது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. இதை நீங்கள் காலையில் பண்ணி மிச்சம் இருந்தால் சாயங்காலம் சாப்பிடும்போது கூட இதே அளவுக்கு சாஃப்டாக தாங்க இருக்கும், ட்ரை ஆகிடாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நம்ம வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.